ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஒரு வருஷம் 4 மாதமாக 140 வீடியோ ஏதோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதயம் தொட்ட சமையலில் 25 லட்சம் பேர் டச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட டச்சிங். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து இப்போ சமையலில் எந்த அளவுக்கு நீங்கள் இதாக இருக்கீங்கன்னா, என்னால் வந்து கிட்டத்தட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், ஒரு 100 அட்லீஸ்ட் 100 வெங்கடேஷ் பட் உருவாயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மினிமம் தெரியுதுன்னா, ஒரு 100-150 பேர் வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் பண்ணுற எல்லா டிஷ்ஷும் அந்த வாரமே எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் இருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அதை என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதோ ஷார்ட்ஸ் மாதிரி ஏதோ எடுக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ப்ராசஸை நான் போடுற பாட்டு கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் போட்டு எனக்கு வீடியோவாக போடுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு இவன் ஃபாலோயிங் இட் டு த டீ. நீங்களும் வந்து இன்க்ரீடியன்ஸை வாடா போடா, வா இங்கே வா, இதை செய்ய, அதை மேலே ஊற்றுவேன், மண்டை மேலே ஊற்றுவேன் சொல்லிட்டு நீங்களும் நான் பேசுகிற மாதிரியே பேசி செய்கிற வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் செய்யறது பெரிய விஷயம் இல்லை, பட் இது செஞ்ச பிறகு உங்களுக்கு வர்ற அந்த அவுட்புட், நான் அந்த ஃபோட்டோஸ் என் ப்ராடக்ட்டை பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக கண்ணில் தண்ணி வரும். நான் பண்ணதை விட இவ்வளோ சிறப்பாக செய்கிறீங்க, இவ்வளோ நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் எங்கேயோ கரெக்டாக கற்றுக் கொடுத்துருக்கேன்ற அந்த ஆத்ம திருப்தி எனக்கு ரொம்ப இருக்குது. நான் இருக்கிற வரைக்கும் நான் இந்த இதயம் தொட்ட சமையலில் இதில் எந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கணும், நான் ஒரு 3000-4000 டிஷ்ஷு கற்றுட்டு இருக்கேன். அந்த 3000-4000 டிஷ்ஷு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றது என் ஆசை. என் ஆயுளும் கடவுளும் அனுகிரகம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரை பூர்ணமாக பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் உங்கள் தலைமுறைங்களுக்கு கொடுத்து அவங்க அதை செஞ்சு அதை வாழ வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி அதுக்கு நன்றி சொல்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷஸ் இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பேச்சுலர்ஸ் மண்டலை வச்சுக்கிட்டு. அந்த வகையில் இன்றைக்கி 2வது டிஷ் நான் பண்ணுறது வந்து ஒரு பொடி சாதம். பருப்பு பொடி அப்படின்றது வந்து ஆந்திராவில் வந்து பயங்கர ஃபேமஸ். அது இல்லாமல் ஒரு மீலே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே ரைஸை கொட்டினாங்கன்னா புகை வர்ற மாதிரி ரைஸ் இருக்கணும். அவங்க கையை இப்படி பிடிப்பாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, கையை இப்படி பிடிப்பாங்க. கையை இப்படி பிடிச்சா கரண்டியாக நெய்யை ஊற்றணும். இந்த நெய் வந்து இந்த கையிலேருந்து இப்படி வழியணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த ரைஸில் அப்படி போட்டு பருப்பு பொடியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றது ஒரு மலை மாதிரி மலை கட்டி அதில் பருப்பு சாதம், ஃபஸ்ட்டு பருப்பு பொடி சாதம், கந்தி பொடி எதுவும் சொல்லுவாங்க. அந்த பொடியை போட்டு லைட்டாக ஆவாக்காய் ஊறுகாய் வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்ட பிறகு தான் அடுத்தது என்ன இருக்குது, சாம்பாரா ரசமாக கூட்டா பொரியலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து இகுரு புலுசு பெருகு அப்படின்னு சொல்லி தயிருக்கும் புளிக்குழம்புக்கும் பொரியலுக்கும் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி அடுத்த டிஷ்ஷஸ் சாப்பிடுவாங்க. எப்படி வந்து ஆவக்காய் கோங்கூராவோ அது மாதிரி மூர்த்திகளை 3வது மூர்த்தி இந்த பருப்பொடி. இதில் 3ல் உங்கள் சௌகரியத்துக்கு எதை வேணால் ஃபஸ்ட்டில் வைக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் பண்ணுறது வந்து ஒரு டிப்பிக்கல் ஆந்திரா ஸ்டைலில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக ஒரு பருப்பு பொடி. அந்த பருப்பு பொடியை நீங்கள் 1 மாதம் to 2 மாதம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது ஒன்றே போதுங்க. ஒரு சைடில் ஆவாக்காய் ஊறுகாய், ஒரு சைடில் பருப்பு பொடி. நீங்கள் வாங்க வேண்டியதெல்லாம் வெறும் நெய் தான். வாங்கிட்டு அரிசியை சாதம் வடிச்சிட்டிங்கன்னா இதை வச்சுட்டு ஒரு மீல் முடிச்சிடலாம். இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இது கூட ரசம் வச்சு ரசத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட். ஸோ இது மாதிரி நிறைய வெர்சடைல் டிஷ். அந்த மாதிரி ஒரு பருப்பு பொடி சாதம் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பருப்பு பொடி சாதம் அதுக்கு முதல்ல நம்ம செய்ய போகிறது இந்த பருப்புங்க. இந்த பருப்பு பொடி அதை முதல்ல பண்ணணும். அந்த பருப்பு பொடி பண்ணுறதுக்கு நான் இங்கே 3 தால் வச்சுருக்கேன். ஒன்று தோரம்பருப்பு, இன்னொன்று பாசிப்பருப்பு அதாவது சிறுபருப்பு அதாவது பைத்தம்பருப்பு, அப்புறமா உடச்சக்கடலை. இது 3மே வச்சுருக்கேன். இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டி போடுங்க. 3மே நான் இங்கே 100 கிராம் போட போகிறேன். 100 கிராம் வச்சு பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் 100 கிராமு கணக்கு பார்த்துங்க. இதில் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயே இல்லாமல் நான் இங்கே பண்ண போகிற ரெசிப்பியில் ஆயில் போடாமல் ரோஸ்ட் பண்ணுறேன். இந்த கடாய் சூடாகிடுச்சு. நான் முதல்ல இங்கே 100 கிராம் தோரம்பருப்பு இருக்குது, அதை போட்டுக்கிறேன். இது ஆயில் இல்லாமல் வறுக்கிறதுனால இந்த கடாய் வந்து சூடாக இருக்கிறதுனால இது டக்குன்னு கலர் மாறிடும். ஸோ கடாய் வந்து ரொம்ப சூடு ஏற்றாதீங்க. மீடியம் சூடு இருக்கும்போது இந்த பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் இந்த அறுப்பை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்க. ஏன்னா பருப்பு சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா தோரம்பருப்புடைய அந்த வறுக்கிற டைமோடைய ஸ்மெல்லு தாண்டி அதோட அரோமா வர்ற ஸ்டேஜுக்கு அது வராது, கலர் மாறிடும், நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ இந்த பருப்பு போட்டோன்னு ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு போன பிறகு அரோமா வரும். அந்த பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு அரோமா வரும். அந்த அரோமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 3 பருப்புலையுமே. ஸோ அதனால் கொஞ்சம் சூடு கம்மி இருக்கிற கடாயில் இது மாதிரி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஒவ்வொரு பருப்பையும் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இது நல்லா பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இவனை தூக்கி இது மாதிரி ஒரு பவுலில் போட்டுருங்க.
இந்த கடாய் சூடாக இருக்கும். அடுத்து நம்ம போடுறது ஒரு 100 கிராம் சிறுபருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு, அதாவது மூங்கால். இதையும் ஆயிலே இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதில் விஷயம் என்னென்னா, நம்ம ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ணால் பருப்பு பொடியோட கலர் வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷ் கலரில் வரும். அதே வந்து நம்ம ஆயில் போடாமல் பவுட்ரு போனோன்னா கடலை மாவு இருக்குது தெரியுங்களா, கடலை மாவோட கொஞ்சம் டார்க்காக வரும். அந்த கடலை மாவு மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கிற பொடி, கொஞ்சம் அந்த லைட் கலரில் இருக்கிற பொடி வந்து டேஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அது நம்ம அந்த பருப்பு பொடி போட்டு சாதத்துக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு கரண்டி நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் கலர் மாறுவான். அவன் மாறும்போது வெள்ளையாரம் தான் அப்படியே ஆரஞ்சு கலரில் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்சிங் மேஜிக் பெயிண்டிங் புக் மாதிரி அவன். ஸோ அதனால தான் நான் வந்து ஆயில் போடாமல் வறுக்கிறேன். நீங்கள் ரைஸில் நெய் போடும்போது இது கலர் மாறும். இப்போது இது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு. இந்த சிறுபருப்பையும் இது மாதிரி கொட்டிங்க. இப்போது அதே குவான்டிட்டி 100 கிராம் பொட்டுக்கடலை, அதாவது ரோஸ்டட் கிராம் தால், உடச்ச கடலை, இது மாதிரி பல பேர் இருக்குது இவனுக்கு. இவனை போட்டுட்டு இந்த கடாயை ரொம்ப சூடு கம்மி வச்சுருங்க, ஏன்னா அவன் சீக்கிரமாக கலர் மாறிடுவான். அதனால் கடாயை ஸ்லோவில் வச்சுட்டு பொறுமையாக இதை ஒரு 4 நிமிஷம் 3 to 4 மினிட்ஸ் இவன் ஏற்கனவே ரோஸ்டட் கிராம் தால், அதனால் இவனை வந்து ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. இவனை சும்மா ஒரு 3 நிமிஷம் லைட்டாக கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இவனை வறுத்துருங்க. இந்த ஒற்றைக்கடலை கூட நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஒற்றைக்கடலையும் இந்த தால் கூடயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆயிடுச்சா? இப்போது 3 பருப்பையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம், அது லாஸ்ட்டில் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கடாய் சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், 100 கிராம் தால் போட்டிருக்கேன். நான் இங்கே 100 கிராம் கார்லிக் போட்டிருக்கேன். 100 கிராம் உரிச்ச பூண்டு, அதையும் ஆயிலே இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் மெதுவாக வறுக்கணும். சில பேர் வந்து பூண்டு சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த பருப்பு பொடியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பெருங்காயமும் இந்த பூண்டும் தான். இது ரெண்டும் இல்லைன்னா அது பருப்பு பொடியே கிடையாது. பட் அதுக்கு பதில் சில பேர் மிளகு போடுறாங்க. சில பேர் வந்து பூண்டு சாப்பிடாதவங்க அந்த மிளகு மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டு மேட்ச் பண்ணுறாங்க. பட் ஆந்திரா கந்த பொடி, இந்த பருப்பு பொடியில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த கார்லிக்கும் பெருங்காயம் தான். ஸோ நான் இங்கே அந்த ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பூண்டு போட்டு நீங்கள் இப்போ ரோஸ்ட் பண்ணுறீங்க. பூண்டு யூஸ் பண்ணாதவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகை போட்டு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் வேறு மாதிரி ஃப்ளேவரில் இருக்கிற பருப்பு பொடி. ஒரு வீடியோவுக்கு வந்து என் ஃபேஸ்புக்கில் வந்து கிட்டத்தட்ட 2000 கமெண்ட் வருது. இந்த 2000 கமெண்ட்டில் 1990 கமெண்ட் வந்து தலைவா அண்ணா அப்படின்னு. எனக்கு வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தங்கச்சிங்க இருப்பாங்க. அத்தனை பேர் என்னை அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அத்தனை பேர் அன்பு பொழிகிறீங்க. பட் இதில் 4-5 பேர் வந்து எதனாலேயோ தெரில, என் மூஞ்சி பிடிக்கல போல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று தப்பாக எழுதிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கற்றுக்கிட்டதை அவங்க எழுதுறாங்க, தப்பு இல்லை. பட் என்னென்னா, நான் இங்கே செய்கிறது வந்து அவங்க இதயம் தொட்ட சமையல் இல்லை, ஏன் இதயம் தொட்ட சமையல். ஆனால் எனக்கு தெரிஞ்சதான் நான் பண்ண முடியும். சில்லி இட்லி பண்ணும்போது நினைக்கிறேன், அதுக்கு வந்து பழைய இட்லி யார் யார் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சாப்பிடாட்டி சாப்பிடாதீங்க. நான் உங்களை பழைய இட்லி சாப்பிட சொல்லவே இல்லை. பழைய இட்லி மிச்சம் இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா நாங்கள் அதை சாப்பிட்டு வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக் கொடுக்குறேன். இதில் ஏதாவது நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கற்றுக்குங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டது, நான் இப்படி சாப்பிட்டு சந்தோஷப்படுவேன். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த ரெசிபி தான் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுக்குறேன். நான் அந்த உத்தேசத்தை தான் அவங்க கற்றுக் கொடுக்குறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ஆயிலே இல்லாமல் ட்ரை ரோஸ்டிங் பண்ணதுனால அந்த கார்லிக்கு வந்து ஒரு புகை ஸ்மெல் ஒன்று வரும். இந்த ட்ரை ரோஸ்டிங்காக அந்த புகை ஸ்மெல் வரும். அந்த புகை ஃப்ளேவர் அந்த பருப்பு பொடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரோஸ்டாக இருக்கிற இந்த கார்லிக்கையும் பேன்லேருந்து எடுத்து இங்கே வறுத்து வச்சுருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போது கார்லிக் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக சீரகத்தை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சீரகம் பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கிற இந்த 100 கிராம் பருப்புக்கு இங்கே டேபிள் ஸ்பூன் இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் ஆயில் இல்லாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சீரகம் வந்து பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது வந்து மிஞ்சி போனால் 2 நிமிஷம் ஆகும். சீரகத்துக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கம்மின்றதுனால ரொம்ப சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ரோஸ்டான சீரகத்தையும் இங்கே இருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்து விட்ருங்க. சேர்த்திங்களா? இப்போ வரான் பைல்வான், இவன் தான் மேட்ரே. நான் இங்கே
2 சில்லி வச்சுருக்கேன். அவங்க வந்து இந்த குண்டு மிளகா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆந்திரா சைடில். நான் வந்து இந்த கலருக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா காஷ்மீரி சில்லி ஆர் பெடிகே சில்லி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நம்ம மங்களூர் சில்லின்னு வாங்கல, பெடிகே சில்லி நீட்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி ஏதாவது ஒரு சில்லி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குண்டு மிளகாவும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கணக்கு நான் போட்டதுக்கு எவ்வளோ மிளகா போடுறேன்? 1 2 3 4 5 6 7 8 10 நம்பர் நீட்டு மிளகா. அது காஷ்மீரி சில்லியாக இருக்கலாம், இல்லை பெடிகே சில்லியாக இருக்கலாம். 10. இந்த குண்டு மிளகா இருக்க பாருங்கள், குண்டூர் மிளகா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 2 மிளகாவும் 10 நம்பர் போட்டிருக்கேன். ஆயில் போடலை. இது வந்து இந்த மிளகா ரோஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு டெக்னிக். தயவு செஞ்சு இந்த மிளகாவை ஹை சூடு இருக்கிற கடாயில் போட்டுறாதீங்க, கருத்து போயிடும். கருத்து போச்சுன்னா பருப்பு பொடி வந்து கலர் நல்லா வராது. அதனால் இந்த மிளகாவை போட்டு மறக்காமல் இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. 1-1.5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஆன அளவுக்கு 1 நிமிஷம் அண்ணன் கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அந்த கடாய் இருக்கிற சூட்லேயே இப்படி சுரட்டி விடுங்க. அது போதும் மிளகா வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு. பருப்பு பொடி வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுங்களா? நெய் நம்ம சேர்த்துக்கிறதுனால வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் நெய் சாப்பிட்லாங்க. அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி டாக்டர் சொல்லாட்டி ஆளுக்கு 1 ஸ்பூன் நெய் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஆர்த்ரைட்டிஸ்ன்ற வியாதி வரவே வராது. 1 மாதம் சாப்பிட்டுட்டு சார் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் குணமாகலன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு டெய்லி 1 ஸ்பூன் நெய் சாப்பிடணும். மிளகா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துருங்க. அடுத்தது இங்கே ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை அப்படியே போடுங்க. போட்டுட்டு இந்த கருவேப்பிலை நல்லா டீஹைட்ரேட் ஆகணும். டீஹைட்ரேட்னா தண்ணி அம்சம் ஃபுல்லாக போயிடும், மாய்ஸ்சர் போய் காஞ்சி போயிடணும், அப்படியே ரோஸ்ட் ஆகிடணும். அந்த நிலைமைக்கு இவனை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணுங்கள். இவனை வெளியே எடுத்தோன்னா அப்படியே முறுமுறுன்னு ஆகிடுவான் அந்த சூடு ஆறின உடனே. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு எவ்வளோ வறுக்கணுமோ அவ்வளோ வருங்க. முக்கால்வாசி ஒரு 1-1.5 மேக்ஸிமம் 2 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும் ஸ்லோ ஃப்ளேமில். பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக சுருங்கிட்டான் இவன். அவ்வளோதான். இவனையும் தூக்கி இந்த இன்க்ரீடியன்ஸ் கூடயே சேர்த்துருங்க. இது பாருங்கள், இந்த கருவேப்பிலை பார்த்தா அது பாருங்கள் அப்படியே பொறு ஆகிடுவான். அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக நான் இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சுருக்கேன். இவன் யாருன்னா மந்த்ரா கடலன்னு. இவனை அப்படி எவ்வளோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவனை போட்டுட்டு இங்கே நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். இந்த கட்டி பெருங்காயத்தை இப்படி பிச்சு இந்த எண்ணெயில் போடுங்க. எவ்வளோன்னா இவ்வளோத்துக்கு சேர்த்து ஒரு 30 கிராம் பெருங்காயம். இந்த டோட்டல் மேட்டர்லேயே ஆயிலில் வறுபட்ட ஒரே ஆள் இவன் தான். ஏன்னா இவன் ஆயிலில் வறுபட்டால் அவன் வேறு லெவலில் டேஸ்ட் கொடுப்பான். ஸோ இதை பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் எல்லா சைடும் நல்லா ஆயிலில் படுற மாதிரி இவனை திருப்பி போட்டு வருங்க. இந்த கோல்டன் ப்ரௌனை தாண்டி கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் இதை வறுத்துட்டேன். இவனை மட்டும் ஆயிலை கம்ப்ளீட்டாக வடித்து இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துருங்க. கேஸ் ஆஃப். இருக்கிறான் பாருங்கள். இவன் தலையில் இந்த பருப்பு பொடிக்கு தேவையான உப்பு. நான் இங்கே கல் உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டால் பொடியாகும் போது இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா ஜெல்லாகும் அது கூட. அதனால் நான் இங்கே கல் உப்பு போட்டிருக்கேன். 90% ஆந்திராக்காரங்க செய்கிற ரெசிபி இது. இதில் ஒரு சின்ன டச் ஆஃப் வெங்கடேஷ் பட். ஓகே, இதில் சும்மா இந்த பாருங்கள் ஒரு 25 கிராம், இவ்வளோத்துக்கும் சேர்த்து ஒரு 25 கிராம் வெல்லம். இதை தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்காவது முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தால் போடாதீங்க. இந்த பருப்பு பொடி ரைஸில் மிக்ஸ் பண்ணி நெய்யில் சாப்பிடும்போது அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்குது பாருங்கள், அது இந்த வெல்லம் கொடுக்கும். போட்டது தெரியவே தெரியாது. ஆனால் அந்த காரத்தை ஒரு லெவலுக்கு பக்குவப்படுத்தி அந்த எல்லா ஃப்ளேவரையும் எப்படி ஒரு ஸ்வீட்டுக்கு ஒரு சிட்டிக்கு உப்பு வந்து ஸ்வீட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதோ அது மாதிரி இந்த பருப்பு பொடிக்கு அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் அது தெரியவே தெரியாது. இது எதுலேருந்து அது வந்து அந்த ஸ்வீட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிகிற மாதிரி யோசிக்க வைக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த வெல்லம். இந்த வெல்லம் ஒரு 25 கிராம் ஆட் பண்ணி இதை ஒரு ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு சூடு ஆறின பிறகு இதை கம்ப்ளீட்டாக ஒரு பவுடராக அரைச்சி வச்சுங்க. முதல்ல பவுடர் பண்ணிட்டு வரும், அதுக்கப்புறம் பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த கலரில் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து டார்க் கலர் இல்லை, ஏன்னா நம்ம ஆயிலில் வறுக்கலை, ட்ரையாக ரோஸ்ட் பண்ணனால இந்த கலரில் வந்திருக்கு. லைட் கலரில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பருப்புடி ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு சாதம், பருப்புடி சாதம் எப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரியாத விஷயம் தான், பட் இருந்தாலும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.
கடாய் வச்சுருக்கேன். பற்ற வச்சுட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய். அந்த நெய்யில் 1 ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு பொரியும் போது 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகா, 4 6, அது கூட ஒரு கட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதை எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கேஸை ஸ்லோ பண்ணிங்க, ஆனால் ஃபுல் ஸ்லோ. இங்கே இந்த பருப்பு பொடி இருக்குது, இந்த பருப்பு பொடியை இதில் போடுங்க. போட்டுட்டு உடனே அது கலர் மாறதுக்கு முன்னாடி இந்த ரைஸ் அது தலையில் கொட்டிடுங்க. நான் இங்கே வேக வச்ச ரைஸ், அந்த புதினா ரைஸ் பண்ணும்போது எப்படி சொன்னேன் அதே மாதிரி தான். தனியாக வேக வச்ச ரைஸை இது மாதிரி போட்டுட்டு இந்த கலர் மாறதுக்கு முன்னாடி பண்ணணும், இல்லைனா அந்த வந்து பொடி வந்து டார்க் ஆகிடும். அந்த எண்ணெயில் நெய்யில் பட்டு பொடி வந்து டார்க் ஆகிடும். அது ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரைஸை போட்டு இது மாதிரி இம்மீடியட்டாக பெரட்டி விட்ருங்க. இது பெரட்டுற ஸ்டேஜில் சூடு வந்து கேஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப லோவில் இருக்கணும். ஹையில் இருந்ததுன்னா கலர் மாறி போய் கருப்பாயிடும். இது பாருங்கள், இது எந்த கலரில் வந்துருக்கு பாருங்கள். ரசிகனுங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாரு. சாப்பிட்றதுக்கு இந்தியா மாதிரி சாப்பாடு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. மகனே 50 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டைலு. ரெப்பத்வான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெப்பத்வா ஆஃப் குசின். அதாவது வேரிட் கல்ச்சர், இன்க்ரீடியன்ஸ், இந்த மெத்தட், குக்கிங் மெத்தட், டேஸ்ட் ஒவ்வொரு இடத்துல மாறும். அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடுக்குன்னே நம்ம வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை உருவாக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், see the கலர், அவ்வளோதான், மேட்ரு ஓவர். அந்த பெருங்காயம் ஃப்ளேவரு, அந்த 3 தால், ஒற்றைக்கடலை, தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, இந்த 3 பருப்பு, இப்போ தாளிப்பில் போட்டிருக்கிற அந்த உளுத்தம்பருப்பு, இவனுங்க எல்லாம் சேர்ந்து அந்த பூண்டு, பெருங்காயம், காஞ்ச மிளகாவோட காரம், என்ன இல்லை இதில், யூ நேம் இட் யூ ஹேவ் இட். உதுரா சும்மா மதுரை மல்லி கூடையில் வச்ச மாதிரி ஒரு போல் ஃபுல்லாக பருப்பு பொடி சாதம். இந்த பருப்பு பொடியை நீங்கள் அடுத்த 2 மாதத்துக்கு ஒரு ஏர்டைட் கண்டரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போட்டு நெய்யை கலக்கி சாதத்தில் சூடாக சாப்பிட்டு, ஒரு சுட்ட அப்பளம் இல்லைனா ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ண அப்பளம் ஏதாவது ஒன்று சைடில் வச்சுக்கிட்டு ஆங்காங்கே லைட்டாக டச் பண்ண அந்த கோங்குரா பிக்கில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, பயங்கரமாக மணக்குது, எனக்கும் இலைய போடுங்கன்னு. ஸோ ஒரு வண்டர்ஃபுல் பருப்பு சாதம், ஆந்திரா பொடி, பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம். இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்போவுமே பருப்பு பொடி ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.